My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical counseling காக வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இதுல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதோ இல்லனா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு கிளியரா வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாராமெடிக்கலோட அப்ளிகேஷன் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்டா என்ன எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. பட் சூன் சீக்கிரமா என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு 65,000க்கும் மேல மாணவர்கள் வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. போன வருஷம் மட்டுமே 68,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் 67,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால ஒருவேளை ஒரு 65,000 இல்லைன்னா 66,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் 1 or 2 டேஸ்ல நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அது குறித்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ நம்ம வந்து இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ கவர்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது. இந்த 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் சீட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,106 சீட் போன வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ராக்சிமேட்டா 3,100 சீட்னு வச்சுக்கோங்களேன். சோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு 65,000 வந்து ரீச் ஆயிருந்தாலும் கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது வெறும் 3,100 சீட் தான் இருக்குது. கொஞ்சம் ஒருவேளை சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3,200 சீட்டோ 3,250 சீட்டோ என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். சோ இந்த 3,250 சீட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தனியார் கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் நமக்கு வந்து 18,472 சீட்ஸ் வந்து தனியார் கல்லூரிகள் கொடுத்திருக்காங்க. பட் இந்த வருஷம் கண்டிப்பா தனியார் கல்லூரிகளோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 20,000 சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ டோட்டலா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் சீட்டையும் பிரைவேட் காலேஜ் சீட்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 23,500 சீட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 65,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வந்திருக்கும். பட் இந்த இடத்துல நீங்க பயப்படக்கூடாது. எனக்கு என்னடா 23,000 சீட்டு தான் இருக்குது, 65,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே, அப்போ மிச்சம் உள்ளவங்களுக்குலாம் சீட் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 65,000 பேரை கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண வரமாட்டாங்க. இந்த 65,000 பேர்ல வந்து இன்ஜினியரிங்கும் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் போட்டிருப்பாங்க, தனுவாஸ் போட்டிருப்பாங்க, எம்பிபிஎஸ் போட்டிருப்பாங்க, அக்ரி போட்டிருப்பாங்க, லா போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த கவுன்சிலிங் எல்லாம் முதல்ல நடக்கிறனால பாதி பேர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அந்தந்த கோர்ஸ்க்கு போயிடுவாங்க. சோ இந்த 65,000 மாணவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணவே மாட்டாங்க. இன்னும் ஒரு குரூப் பாத்தீங்கன்னா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டிலே ஆகிறத பார்த்து பிரைவேட் காலேஜ்ல ஏதாவது அட்மிஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து காம்படிஷன் ஐயோ 65,000 அப்ளிகேஷனுக்கு வெறும் 25,000 சீட்ஸ் தானோ பெரிய காம்படிஷனா இருக்குமோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய காம்படிஷன்லாம் இருக்காது. அழகா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் கிடைக்கும். இங்க தேவையானது கொஞ்சம் பொறுமையும் நமக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் எவ்வளவு சீட்ஸ் எங்கெங்க இருக்குது என்னென்ன காலேஜ்ல இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்மூத்தா இந்த கவுன்சிலிங்கை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க அழகா பாஸ் பண்ணி நல்ல காலேஜை வந்து தேர்ந்தெடுத்து உங்களோட காலேஜுக்கு நீங்க போகலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.